வாங்குங்க. இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேங்க. அதை தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு கனமாக கிராஸாக வெட்டிக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் இந்த வாழைக்காயை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். அரை பதத்துக்கு வெந்தால் போதுங்க. ரொம்ப நைஸாக குலைவாக வெந்துடக்கூடாது. அரை பதத்துக்கு தான் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு இடித்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல் அளவு பூண்டு இடித்து வச்சுருக்கேங்க. ரெண்டையும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம வாழைக்காய் அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. அப்போ தான் அதில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கும்போது நல்லா அதில் சேர்ந்து வரும். பாருங்கள், 1.5 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கரட்டி விட்டுருங்க. இது நல்லா எண்ணெயிலே வெந்து வரணுங்க. அந்த மிளகா மசாலா எல்லாம் நல்லா முருகி வர அளவுக்கு வறுத்து வைங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் வறுவல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.